கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்கள் முடிச்சு ஜெபிப்போம். கர்த்தாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இஸ்தாப்பா பரிசுத்த பிதாவே முக ஸ்தோத்திரம். பேசுகிற நல்ல பிதாவின் ஆவியானு சொன்னீரப்பா. ஆவியானோர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பணத்தை கருத்தில் போடுகிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. ஆசீர்வதிங்க. நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம். இயேசுவி நாமத்தினாலும் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைக்கி எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம்னு கேட்டிங்கன்னா, மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். 35ஆம் வசனத்தில் என்ன போட்டுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு சகோதரி யாரை குறித்து போட்டிருக்கலாம்? ஆண்டவர் குறித்து போட்டிருக்கு, ஏசப்பா குறித்து போட்டிருக்கு. அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து போய் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு என்ன செஞ்சாராம், அங்கே போய் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். இந்த அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபமே இல்லை. இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் பண்ணி இது பண்ணுறாங்க. அதனால் ஆத்துமாக்களுக்காக போராடி ஜெபிக்கிற மக்கள் நிறையா இல்லைண்ணா. அவங்க சொல்லுவாங்க, குடும்ப ஜெபம் நாங்கள் கரெக்டாக பண்ணிடுவோம் அப்படிம்பாங்க. காலையில் எழும்பி பண்ணிடுவோம்பாங்க. ஆனால் தேசத்துக்காக நம்ம நினச்சிருந்தா ஜெபிக்கணும். ஏசப்பா எதுக்காக ஜெபிக்க போனாங்க? ஏசப்பா எல்லா மக்களுக்காக தான் ஜெபிக்க தான் அவருக்கு அதிக இருட்டோடு எழும்பி போனாங்கன்னு வேதத்தில் பார்க்குறேன். அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன ஜெபிச்சாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? ஜெபிச்சாதான் நமக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? நம்மளுக்கு ஜெபிக்காமே நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் ஐயா, நமக்கு ஆண்டவர் முன்வைத்து போனது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்கணும். அந்த எதுக்காக இயேசுப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க? நம்ம எல்லாத்தையும் மீட்டெடுக்க தான் இயேசுப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அப்போ நம்ம எல்லாரும் எங்கே இருக்கோம்? பிசாசின் கஸ்டடிக்கில் கிடக்கிறோம், பிசாசின் பிடியில் உட்காந்துருக்கோம். அப்போ அவன் நினச்சிடான் மக்கள் விடுவானா? விட மாட்டான். ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? பலவானை கட்டினால் ஒழிய பலவான் கொள்ளையத்துக்கு உடம்புகளே சுதந்திரத்துக்குள்ள முடியாதுன்னு கூறுது. அப்போ அந்த பலவானை கட்டணும் ஒன்று. அப்புறம் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தையும் இல்லாமல் ஜபத்தையும் இல்லாமல் வேறு எதுனாலும் போகாதுன்னு வசனம் இருக்குது. அப்போ உபவாசம் போடணும், ஜபம் இருக்குது. அந்த ஜாதி பிசாசு துரத்தணும். அப்போ பிசாசின் பெட்டியில் கிடக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ண தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ கட்டுரை பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால், ஜபம் பண்ணால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன நம்ம ஜபிக்க நம்மளுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும். அப்படி வாய் விட்டு ஜெபிங்க, நல்லா சத்தம் விட்டு ஜெபிங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சத்தம் விட்டு ஜெபம்னா தான் ஆண்டருக்கு கேட்குமோ? மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணால் ஆண்டர் கேட்க மாட்டாரா? அப்படிலாம் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆனால் வேதத்தில் என்ன கூறுது தான் சங்கீதம் ஏசை 58ஆம் அதிகாரத்தில் கூட என்ன போட்டிருக்குன்னா, ஒரு சத்தத்தை 1ஆம் வசனம் போட்டிருக்கு. எக்காலத்தை போல் சத்தமிட்டு கூப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு. அது வேறு எதுக்கும் சொல்ல, என் ஜனங்களின் பாவத்தை எனக்கு தெரிவி. எக்காலத்தை போல் சத்தமிட்டு கூப்பிட்டு என் ஜனங்களின் பாவத்தை எனக்கு தெரிவின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எக்காலப்படுத்தலாம் என்ன செய்யணும்? சத்தமிட்டு தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தேவ பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கிறதுல போட்டி போடணும், ஜெபிக்கணும். ஆவியில் நேர்மை. ஒரு கிரிக்கெட் நான் என்ன சொல்வேன்னா, ஜெப குறிப்பு வரும்போதே நீங்கள் இந்த இப்படியே அவங்க ஜெபம் போனாங்க இவங்க ஜெபம் போனாங்க நினைக்காதீங்க. கிரிக்கெட் பேட்டு போடுற பால் போடுறவன் அந்த பாலை அங்கே கேட்ச் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து போய் நிற்பாங்க. அவங்க கேட்ச் பிடிச்சதுன்னா அவங்களுக்கு இருந்துச்சிடும், மார்க் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப விழிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெப குறிப்பு வரும்போதே என்ன செஞ்சோம்னா படார்னு ஜெபிக்கணும். ஒரு கிரிக்கெட் பால் நம்ம கையில் கேட்ச் பிடிக்கிற மாதிரி தான். டக்குன்னு நம்ம ஜெபிக்கும் போது தான் என்னன்னா, நம்மளாம் ஆவியில் ஆண்டவர் அனல் மூட்டி எழுப்பிட்டு போகிறோம். அதை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஜெபிக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளைகள் ஜெபிக்கணும், ஜெபத்தில் என்ன செய்யணும்? ஆவியில் அனலாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி ஜெபிக்க வந்துச்சுன்னா யாரோ ஜோமுன்னு சொல்லி அமைதியாக இருந்துக்கிறீங்க. நான் கூட ஒரு வெள்ளிக்கிழமை கூட நான் வெள்ளிக்கிழமை தூரம் ஜெபம்னு போகிறதுனால ஜெபம் பண்ணுறேன். சரி புதுசாக வந்திருக்கோம் யாராவது ஜெபிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்து ஒரே ஒரு வாரம் ஜெபம் பண்ணாமல் இப்போ முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னு ஆண்டர் கேட்ட கேள்வி தான், ஏன் நீ ஜெபிக்கலை அப்படின்னு தான் கேட்டார். ஏன் ஜெபிக்கலை? அப்போ ஆண்டர் எல்லாருமே ஜெபிக்கிறாங்களா நீ ஏன் ஜெபிக்கலைன்னு தான் கேட்டாங்க. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டர் எதிர்பார்க்குறாரு. நான் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது தான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஜெபிக்கிற பிள்ளைங்க தான் ஜெயம் எடுப்பாங்க. ஜெபிக்கலைன்னா நீங்கள் தேவராஜ்யத்துக்குள்ள வந்துக்கிட முடியாது. என்கிட்ட இந்த லூக்கா இந்த 21ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் தெளிவாக நமக்கு போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், ஆகையால் இனி சம்பவிக்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு முன்னால் நிற்கத்தக்க பாத்திரவான்களாக இருக்கணுமா. அவருக்கு முன்பாக ஆகையால் இந்த 21 லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும்
ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த காரியத்தை செய்கிறோமா? எப்பொழுதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்க அப்படி சொல்லியிருக்கிறாரு. நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறோமா? நம்ம மாம்சம் என்ன நினைக்குதோ அதை சொல்லிவிட்டு அப்படியே அசால்ட்டாக அந்த சட்டையில் இருக்கிற தூசியை தட்டி விட்டு போகிற மாதிரி போகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுமே ஜெப வீரர்களாக நிற்கணும். வேதத்தில் பார்க்கும்போது சாந்திராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்த்தாலும் ஜெப வீரர்கள் தான். தானியேல் ஜெப வீரர் தான், ஆபிரகாம் ஜெப வீரர் தான், ஈசாக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார், யாக்கோபு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க குறைஞ்சவங்க கிடையாது. அவங்களுடைய வெள்ளியும் பொண்ணும் பூமி, அவங்களுடைய ஆடு மாடுகள், அவங்கள்ட்ட இருக்க மிருக ஜீவன்கள்லாம் பூமி தாங்க முடியாதபடி கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டு இருந்தார். அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவார். அப்படி ஒரு ஆசீர்வாதம். நம்ம ஜெபமான இப்படி தான் இருப்பேன்னா அந்த குடும்பத்தில் என்ன முடியும்னா முன்னேற்றி இருந்த நிலைமைக்கு இருப்பாங்க. கண்டிப்பாக மாத சம்பளம் வாங்குறவங்க, பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கிறோம், கவர்மெண்ட் வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கோம், 2 பேத்துக்கு வர்றோம். அதனால் ஒன்றும் இல்லைன்னா நிறைய பேர் நினச்சவங்க நோயில் ஆகப்பட்டு நினச்சிடுறாங்க, அப்படியே வந்து மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை இங்கே அதிகமாக ஆவியில் நிரம்பிங்க ஜெபிச்சு பாருங்கள். கர்த்தர் எப்பேற்பட்ட நோய்களுக்கு இருந்தாலும் நோயிலேருந்து ஆண்டு சுகமாக்குவார். கர்த்தரை துதிக்க 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 தேவ வல்லமை நமக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய ஆவியனர் அசைவாடிக்கிட்டே இருப்பார் நம்ம மேலே. அதான் ஜெபந்தான் முக்கியம். ஜெபம் வந்து நம்ம ரொம்ப அசட்டை பண்ணிடுறாங்க ஜெபத்தை. யாக்கோப்புக்கு வந்த பிரச்சனையை வந்து அதிகமாக நம்ம வீடியோவில் போட்டிருப்பேன். யாக்கோப்புக்கு வந்த பிரச்சனைக்கு யாக்கோப்பு எல்லோரும் குடும்பத்தை பூரா சகோதரன் ஏசாயா அழித்து கொன்னே போட்டுருவான்னு சொல்லி இருந்தாலும் அந்த யாக்கோப்பு விடிய விடிய ஜெபிச்சு ஏசப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஜெபந்தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பவுலும் சீலாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்க, சிறைச்சாலைக்குள்ள கிடக்காங்க, கைதியாக கிடக்காங்க, கையும் அசைக்க முடியாது, காலையும் அசைக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் இருந்தவங்கள அந்த கட்டுலேருந்து விடுதலை பண்ணது என்னது? ஜெபந்தான். ஜெபிக்கலைன்னா உள்ளே தான் கிடப்பாங்க. ஆனால் இவங்களை மட்டும் ஆண்டவர் விடுதலை பண்ணலை. இவங்க ஜெபத்தின் மீத்தமாக கர்த்தரை துதித்தார்கள், பாடினார்கள், ஜெபித்தார்கள். சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் என்ன செஞ்சு அசைக்கப்பட்டது. அப்போஸ்தலரில் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அதுலேருந்து தேவனை துதிக்கவும், சிறைச்சாலைக்குள்ளே கிடக்கிறவங்க அந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்களை அசைஞ்சு பூட்டுக்கெலாம் உடைக்கப்பட்டு கதவுகள்லாம் கலந்து விழுந்து கடைசியில் எல்லாரும் அப்படி பயந்து முடித்து காவலாளியாக இருக்கிறவன் அந்த சிறைச்சாலையில் அந்த சிறையில் இருக்கிறவங்களுக்கு காவலாளியாக இருக்கிறவன் இந்த கதவுலேயே இப்படி உடஞ்சி கிடக்குதுன்னு சொல்லிட்டு தன்னை கத்தி எடுத்து அவனையே அவன் குத்த போயிட்டான். நம்ம ஜெயிலர் வந்தார், அந்த அதிகாரி வந்தாருன்னா நம்மளை கொன்னே போட்டுருவோம், அதுக்கு முன்னாடி நம்ம செத்துருவோன்ட்டு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு கேடு ஒன்று பண்ணாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோன்னு சொன்னோடனே ஆண்டர் மாதிரி நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும், இப்படி ஒரு நல்ல உண்மையானவங்க இருக்கீங்களே, வெளியே தப்பி போகாமல் என் ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக உள்ளே இருந்தீங்களேன்ட்டு அவங்கள புகழ்ந்து பேசுகிறாரு. ஆனால் அந்த இடத்துல இருந்துச்சு அவங்க இருந்தவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க, அங்கே இருக்கிற உள்ள சிறைச்சாலைக்குள்ளே இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. பவுல் சீலாவை என்ன செஞ்சாங்க, விடுதலை பெற்றாங்க. ஆண்டு வெளியே கொண்டு வந்தார் ஜெபிக்கிற பிள்ளைகளை. அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்துச்சு? ஜெபம் தானே கொண்டு வந்துச்சு வெளியே. நீங்கள் எப்பேற்பட்ட கட்டுக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு ஜெபந்தான் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்குமே தவிர, ஜெபிக்காமல் இருந்து எதையாவது அது அப்படி இப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருந்த நிலைமைக்கு இருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் வியாதிகளும் பயங்கரமான பிசாசு கிரிகளும் உங்களை அமுக்கிக்கிட்டு ஆண்டவரைக்காக உங்களை எலும்பு விடாதபடி பிசாசு நினச்சி அமுக்கி போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் வந்து தரப்பில் நிற்கணும். என்ன போராட்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தானியில் அந்த ஜெபத்தில் உறுதியாக இருந்தான். சிங்க கபியில் கொண்டு போடுவோம். அவங்க தேவனை யாரையாவது நீங்கள் வணங்குனீங்கன்னா, ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கினாலும் உங்களை சிங்க கபியில் கொண்டு போடுவோன்னு சொன்னாலும் கூட அவன் உறுதியாக இருந்தார் ஜெபத்தில். அந்த ஜெபந்தான் அவரை வெளியே கொண்டு வந்தது. அந்த ஜெபந்தான் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை அசைக்கும். அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக வைராக்கி கொண்டு நிற்கிறத ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாரா? இறங்கி வந்துடுவார். உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற இடத்துக்கே வந்துடுவார். என் பிள்ளைங்கன்னு சொல்லி வந்துடுவார். நான் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், செபிக்கிற பிள்ளைகள் ஜெயத்தை எடுத்துருவாங்க. அண்ணாளுக்கு வந்து சக்களத்தி 10 பிள்ளை பிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த மகள் பார்த்தா, நான் தேவாலயத்தில் போய் என் தேவ சமுதிரம் ஜெபிக்க போகிறேன்னு வந்து ஜெபிக்கிறதுனால ஜெபம் பண்ணி 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 ஜெபம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்தா. சாமுவேலையும் பெற்றெடுத்தாங்க. தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரேல் தேசத்துக்கே ஒரு தீர்க்கதரிசியை
எழுப்பு ஆண்டு பெற்றெடுக்க கிருவிச்சதை அதுக்கு பின்பாக 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்கன்னு வசனம் இருக்குது 2ஆம் அதிகாரத்தில். அப்போ முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் சாமுவேலை கொடுக்குறாரு, 2ஆம் அதிகாரத்தில் எஸ்தர் 5 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்குறத போட்டிருக்கிறார். அதில் என்ன இருக்கணும்? ஜெபந்தான். ஆமாம், நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஏதோ உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்காதீங்க. ஏசப்பாவை நீங்கள் உங்களை ஏமாத்துறீங்க. உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் உயர்வு, உங்கள் மேன்மை, உங்கள் குடும்ப எதிர்காலம் எல்லாத்துக்கும் அவங்க மூல காரணம் என்கிட்ட ஜபந்தான். ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கணும். ஆவியில் அனலாகிறங்கண்டா ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் போட்டிருக்கு. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கன்னு இருக்கிறார். அவர் எச்ஏபி சத்தத்தை கொடுக்குறாரு, ஆவியில் அனலாக இருங்கன்னு, ஜாக்கிரதை இருங்கன்னு இருக்கிறார். அப்போ ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு இருந்த இடத்துல பஞ்சம் வந்துட்டு, பஞ்சம் வந்தாலும் ஈசாக்கு வந்து ஜெபிக்கிற ஒரு மனிதன். சாயங்கால வேலையில் தியானம் பண்ணுவார். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே போய் நின்று அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நினச்சவன் தியானம் பண்ணுகிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவன் ஜெபிக்கிற மனிதன் எந்த இடத்துல போனாலும் ஆசீர்வாதம் தான். யோசிப்பை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருந்தாலும் யோசிப்பின் மித்தம் அந்த எகிப்தின் விட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னு போட்டிருக்கு. ஈசாக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதர். பஞ்ச காலத்தில் தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? துறவு தோண்டுனா தண்ணி வந்துடுது, கிணறு தோண்டினா தண்ணி வந்துடுது. விதை விதைக்கிறாரு, விதை அந்த 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ கர்த்தரை கனப்படுத்தும் போது தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் தாராரு. தேவனுக்கு முன்னால் நிற்கத்தக்க பாத்திரவான்களாக தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கிறார். ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு இருக்கிறார். ஆண்டவர் வருகை எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஜெபிக்க ஜெபிக்க தேவனாய் கர்த்தர் எழுச்சுறாருன்னா பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். ஜெபந்தான் ஜெயத்தை தருமே தவிர ஜெபிக்காத பிள்ளைகள் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இருந்த நிலைமைக்கு இருப்பாங்க. சில சூழ்நிலைகள் வரும்போது அவங்களால என்ன முடியாது, அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர முடியாதபடி நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதுக்கு நிறைய ஊழியக்காரங்க போய் ஜெபித்தாலும், ஆனால் கட்டுடி பிள்ளை யாராக இருந்தாலும் நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கணும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் எப்படி எப்படிலாம் ஜெபிச்சு கரைக்கு வந்தாங்க, கரை சேர்ந்தாங்கங்கிறதுக்கு உதாரணம் தான் மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அதிக இருட்டோடே ஏசப்பா என்ன செஞ்சாராம்? ஜெபிக்க போனாருன்னு வேதத்தில் பார்க்குறோம். எப்பொழுதும் ஆண்டவர் நினைச்சாரு போய் ஜெபிக்க போயிடுவாங்க. ராத்திரி முழுதும் ஜெபிக்க போயிடுவாங்க, பகல் முழுதும் ஊழியம் செய்ய போயிடுவாங்க. கிராமமாக ஏசப்பா போவாங்க. பிசாசு வீட்டில் கிடக்கிற யாவரையும் விடுதலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஏசப்பா. வியாதி உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாங்க. திமிர்வாதம் பிடிச்சவங்கள ஆண்டவர் வீடு மேலே இருந்து கூரைக்குள்ளேருந்து 2 பிள்ளை இறக்குனாங்க, அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. 18 வருஷமாக அப்படி கூனியாக இருந்த மகளுக்கு அந்த நிமிர்ந்து நடக்க வச்சார். 12 வருஷமாக பெரும்பாலும் ஸ்திரிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. மரித்து போன லாசருக்கத்தை எழுப்பினார். 38 வருஷமாக இருந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. எத்தனை பிள்ளைங்க பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மரித்தவங்களெல்லாம் எழுப்புறாரு. அவர் மாத்திரம் இல்லை, அவரை கொண்டு சீசர்களை கொண்டு பேதுரு நடந்து போகும்போது நிழல்பட்டு என்ன செஞ்சாங்களாம்? சுகம் பெற்றாங்களாம். ஆமாம், பிரசங்கத்தை கேட்டேன், கீழே விழுந்துட்டான், ஐத்தீக்குங்கிறவன் விழுந்து மறைச்சிட்டான். உடனே தூக்கி வச்சு ஜெபிச்சு அவங்களுக்கு ஜீவனை கொடுக்குறாரு ஆண்டவர். 12 வயசு பிள்ளை மறைச்சி போன அவ்வளோ ஆண்டவர் உயிரோடு எழுப்புறாரு. கர்த்தர் பெரியவருமா, நீ நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் அந்த வல்லமையை தருகிறாரு. தேவன் பிதா வல்லமையோடு ஆண்டவரில் இறங்கினார். ஏசப்பா அந்த ஜெபிச்சதுனால ஆண்டவர் பூமியில் எல்லா காரியத்துலேயும் ஆண்டவர் ஏசப்பா மூலிமா ஜெயத்தை எடுத்தாங்க. பிதா அவங்கள கொண்டு இருந்தால் பெரிய காரியங்களை செஞ்சாங்க. ஏசப்பா கொண்டு வந்தான் ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அவரை கொண்டு இந்த பூமியை என்ன செஞ்சார்? விடுதலைக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நான் எனக்கெலாம் யாரெல்லாம் எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்களாம் ஜெபிப்பாங்க, நான் ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து ஆண்டவர் சித்தம் இருக்குது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து ஆண்டவர் எண்ணங்கள், நினைவுகள், சித்தங்கள் இருக்குது. உங்களை கொண்டு என்ன செய்யணும், என்னையை கொண்டு என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் அந்த ஊழியக்காரங்க செய்வாங்க, அந்த ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுப்பேன், அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி நம்ம குட்டி கதைகளை சொல்லிட்டு போகக்கூடாது. உங்களை குறித்து ஆண்டவர் சித்தம் வச்சுருக்கிறாரு. அதனால நீங்கள் தான் தேவ சமூகத்தில் முழங்கால் படணும், ஜெபிக்கணும்.
எத்தனையோ மக்கள் அழிந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எதுக்கு மனுஷனை பார்த்து பயந்துக்கிட்டு ஐயோ அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான் ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் அந்த தைரியத்தை தருவார். சிங்க கபியில் போனான்னு பரவாயில்லன்னு உள்ள தைரியமாக இறங்கினார் தானியேல். அந்த இடத்துல தேவ தூதனையும் அனுப்பிட்டார். என் பிள்ளைங்கிட்ட இருக்க தைரியத்தை பார்த்தார். சாத்ராக் மேசாக்கு ஆபியத்தினுக்கு அக்னியில் போடுவாங்க சொல்லியிருந்தாலும் தைரியமாக இருந்தாங்க. நீர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் சரிதான், தப்புவிக்காட்டாலும் சரிதான். நேபுகாத்நேச்சாரே நீ நிறுத்தின சிலையை வணங்க நாங்கள் மாட்டோம் அப்படின்னு நின்னாங்க. செபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்மளை கர்த்தருடைய கண்கள் எங்கோ நோக்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனிதன் முகத்தை பார்க்குறான், நான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயம் நிறைந்திருக்கணும். ஒவ்வொரு மக்களுக்காக ஒவ்வொருவருக்கிட்டையும் ஆத்மா இருக்குது. அதெல்லாம் விலையேற பெற்ற ஆத்மா. ஏன்னு கேட்டிங்கன்னா நித்திய காலம் அந்த அக்னியில் கடந்து வேகும் பிசாசு கொண்டு போயிடுவான். அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் இரத்த கண்ணீர் வடிக்கிறார். தேவனால் படைத்த பிள்ளைங்க, தேவன் படைத்தவங்க, மண்ணினால் படைச்சி தேவ ஆவியை ஆண்டவர் ஊதி அவங்கள படைச்சாங்க. பிசாசு இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு ஆளுக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மக்கள் பரிதவிச்சுட்டு ஓடிட்டு அலைகிறாங்க. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பரிதவிச்சு ஓடுறாங்க. தேவ சத்தியத்தை கேட்கறதுக்கு பிசாசி மனக்கண்களை குருடாக்கி வச்சுருக்கிறான். அந்த மக்களுக்காக ஜெபிக்க தான் கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்தார். ஆனால் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் தேவனுக்கு முன்னால் இருந்து அழிந்து கொண்டு இருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்கள் பாரப்படுகிறது தேவன் விரும்புகிறார். அவங்களுக்காக பாரப்பட்டு ஆண்டவரே இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே இந்த மக்களை சந்தியும், ஆண்டவரே சந்திங்கப்பா சந்திங்கன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் இங்கே போராடி ஜெபிங்க. இன்றைக்கி ஸ்தேவான் அப்படி தான் இருந்தார். ஆண்டவர் அறியாமல் தான் இருந்தார். கிறிஸ்தவங்க தான், ஆனாலும் ஆண்டவர் அறியாமல் இருந்தவர் தான். கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்திட்டு கிடந்தான். அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க அறியாமல் பிசாசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிசாசு என்ன செய்ய சொல்கிறானோ அதை செய்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. அவர் எனக்கு சொல்கிறதெல்லாம் என்னன்னு கூட ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறார். அந்த மக்களுக்காக ஜெபிங்க, எல்லா தலைவர்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த கிரியில் அழிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா உலகம் முழுதில் இந்த கிரீச்சர் இந்த பிசாசுகளே அழிக்கப்படும். ஜெப தூபங்கள் எடுக்க தெய்வ அக்கினி இறங்கிக்கிட்டே இருக்கும். பாகாளின் பலிப்பிடங்கள் அழிக்கப்படும். பாகாளின் பலிப்பிடங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். தேவ பிள்ளைகளாக தேவ வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் தேவ அக்கினினால் எலியாவை போல எலியாவின் தேவனை நீர் இறங்குன்னு சொல்லி நீங்கள் போராடுங்க. உலகம் முழுது கிரீச்சரை பிசாசுகிரி அக்னியால் எரிக்கப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். தேவனை கர்த்தரை தேவன் கர்த்தரை தேவன் கர்த்தரை தேவன் என்று மக்கள் ஆர்ப்பரித்தார்கள் அந்த காலத்தில், எலியாவின் காலத்தில். நம்ம காலத்துலேயும் கர்த்தரை தேவன் கர்த்தரை தேவன் கர்த்தரை தேவன் மக்கள் ஆர்ப்பரிப்பார்கள். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் வீணாக்கிறாங்க டயத்தை. நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஜெபத்தின் மீதும் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. உடைய பாதத்தை எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குற ராஜா. நீர் கர்த்தாவே பேசுறது நல்ல வார்த்தைக்காக நன்றிப்பா. ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெயத்தை எடுப்பாங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் ஜெப வீரர்களாக மாற்றுங்கப்பா. ஒரு எஸ்தர் ராஜாத்தை யூத குலத்துக்காக ஜெபிக்கும்போது தகப்பனே சூதர்கள் அழிவு நோக்கி போகிறத பார்த்து ஆண்டவரை பாரத்தோடு உபவாசத்தோடு தகப்பனே அவளுடைய தாதிமார்களை கூப்பிட்டு ஜெபிக்கும்போது கர்த்தாவே அந்த தகப்பனே சூசா நகரமே ஆர்ப்பரித்ததை பார்க்குறோம்யா. முதலாவது சூசா நகரம் கர்த்தாவை கலங்கினதுப்பா. ஆனால் ஜெபிக்கிற போது 3 நாள் ஜெபித்து எழும்பும் போது கர்த்தாவே சூசா நகரமே ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டு தகப்பனே. ஜெபத்தில் தான் வல்லமை உண்டுப்பா. ஜெபத்தில் தான் ஜனங்கள் விடுதலை பெறுவாங்கப்பா. ஜெபந்தான்ப்பா அந்த உலக மக்களெல்லாம் தூக்கி கொண்டு வந்து உங்களுடைய சமூகத்தில் நிப்பட்டும்பா. எல்லா மக்களும் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. உங்களுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை வெறுமையாக்குறோம். கர்த்தருடைய நாம் மாத்திரம் பயன்படுத்தியா கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த உலகத்தை குறித்து மக்கள் பார்க்காதபடி, இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை பார்க்காதபடி கர்த்தரை மாத்திரம் தகப்பனே நீ கல்வாரியை நோக்கி பார்த்து கண்ணீர் வடித்து ஜெபிக்க வைங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருமைக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டுடைய பரிசுத்தகத்தில் அப்படிங்கிற இரவு மகளிர் தேவ சமுதிரம் விழுந்து கிடக்கட்டும் என் மக்கள். அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருமைக்காக நன்றிப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். கர்த்தரை நாம் பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.